ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவருக்கு தற்பொழுது வயது 62. அவர் என்ன பேட்டியளிக்கும் போது சொன்னார் அப்படின்னா, சொகுசு வாழ்க்கையை துறந்துவிட்டு மக்கள் பணிக்காக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது என்ன என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிட போறார் என அரசியல் வட்டாரங்களில் பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. சரி, அவர் 2019ஆம் ஆண்டு ஏற்கனவே தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்தார். பிறகு மாநில ஆளுநராக தெலுங்கானாவிற்கு சென்றார். அதாவது தெலுங்கானாவின் முதல் பெண் ஆளுநர், தெலுங்கானாவுடைய 2வது ஆளுநர். 2019ஆம் ஆண்டு பதவியேற்றுக் கொண்டார். 2021ஆம் ஆண்டு புதுச்சேரியின் துணை நிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அவருடைய தேர்தல் வாழ்க்கையை சற்றே அலசுவோம். தேர்தல் என்று பார்த்தால் அவர் 5 தேர்தலில் களம் கண்டிருக்கிறார். 3 சட்டமன்ற தேர்தல்கள், 2 நாடாளுமன்ற தேர்தல்கள். ஒவ்வொரு தேர்தலையும் விரிவாக பார்த்து விடுவோம். 5 தேர்தல்களையும் தோல்வி அடைந்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்திருக்கிறார். சரி, ஒவ்வொரு தேர்தலாக பார்த்து விடுவோமா? 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் களம் கண்டார். ஆனால் தோல்வி அடைந்தார். எதிர்த்து நின்றது திமுக வேட்பாளர், தற்பொழுது தமிழக சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களை எதிர்த்து களம் கண்டார். தமிழிசை சவுந்தரராஜனுக்கு 5% வாக்குகள் கிடைத்தன. அப்பாவு அவர்களுக்கு 43% வாக்குகள். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை வேளச்சேரி தொகுதியில் களம் கண்டார், தோல்வியடைந்தார். இம்முறை திமுக வேட்பாளரை எதிர்க்கவில்லை, அதிமுக வேட்பாளரை எதிர்த்து களத்தில் நின்றார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு 5% வாக்குகள் கிடைத்தது. வேட்பாளர் அசோக்கிற்கு 54% வாக்குகள் கிடைத்தது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் களம் கண்டார், தோல்வியடைந்தார். இம்முறையும் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து நின்றார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வாக்கு வங்கி 11% உயர்ந்தது. அதிமுகவில், அதாவது தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்த்து நின்ற ரவி அவர்களுக்கு 38% வாக்குகள் கிடைத்தது. நல்லா பாருங்க, அதாவது மத்தியில் 2014ஆம் ஆண்டு பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்த பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் அவருடைய வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சரி, சட்டமன்ற தேர்தல் 3ஐயும் பார்த்துவிட்டோம். தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவோம். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வட சென்னை தொகுதியில் களம் கண்டார், தோல்வியடைந்தார். திமுக வேட்பாளரை எதிர்த்திருந்தார். TKS இளங்கோவன் அவர்களுக்கு 43% வாக்குகள் கிடைத்தன. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு 4% வாக்குகள். இங்கே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் பாஜக திமுக வேட்பாளரை எதிர்த்து களம் கண்டார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு 22% வாக்குகள், கனிமொழி அவர்களுக்கு 57% வாக்குகள். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக வேட்பாளரை அவர் எதிர்கொள்ளவில்லை. 2 பேருமே திமுக வேட்பாளர்கள். வட சென்னையில் TKS இளங்கோவன் அவர்கள், அடுத்த தொகுதியில் கனிமொழி அவர்களை எதிர்த்து நின்றார். 2லையும் தோல்வியை தழுவினாலும் தன்னுடைய வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்து கொண்டார். சரி, அடுத்தது போட்டி எங்கே என்ற பேச்சு அடிபடுகிறது. தெளிவாக சொல்லிவிட்டார், மக்கள் பணிக்கு வரவிருக்கிறேன் என்று. அவருடைய பேட்டிக்கெல்லாம் நாம் கடந்த 4.5 ஆண்டுகள் அவர் ஆளுநராக இருக்கும் பொழுது அளித்த பேட்டியெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் அவருக்கு தேர்தல் அரசியலில் ஆர்வம் அதிகம் இருக்கிறது. சாதாரணமாக ஆளுநர்கள் அதிகமாக செய்தியாளர்களை சந்திக்க மாட்டார்கள். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி கிடையாது. தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்த வண்ணமே இருந்தார். தற்பொழுது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். நேரடி அரசியலில் குதிக்கப் போகிறார். சரி, எங்கே போட்டி? அவர் பணி செய்த புதுச்சேரியிலா, அல்லது அவருடைய பிறந்த இடம் கன்னியாகுமரியிலா, அல்லது அவர் ஏற்கனவே 2 சட்டமன்ற தொகுதிகளில் களம் கண்ட அந்த 2 சட்டமன்ற தொகுதிகளும் தென் சென்னையில் வருகிறது, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில். அதனால் அவர் ஏற்கனவே களம் கண்ட தென் சென்னை தொகுதியில், அவருக்கு பரிச்சயமான தொகுதியில் மீண்டும் களம் காணுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பொதுமக்களிடம் நாம் இந்த கேள்வியை முன்வைத்தோம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய ஆளுநர் பதவியை துறந்துவிட்டு தேர்தல் அரசியலுக்கு வந்து, அதாவது MP தேர்தலில் போட்டி போடவிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று மக்கள் கூறியது உங்கள் பார்வைக்கு. கவர்னர் மேடமும் இந்த பதவி விட்டு போகிறன்றது மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க நல்லா தமிழ் பேச தெரிஞ்சவங்க, நல்லா நம்மளோட குறையெல்லாம் போயிட்டு நேரடியாகவே அவங்கக்கிட்ட சொல்லலாம்.
அவங்க நமக்கு எந்த குறையாக இருந்தாலும் கேட்டு தீர்த்து வைப்பாங்க. அதிகாரின்ற பவர் அவங்க நடத்திக்கல. பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு 4 பேரில் ஒருத்தவங்க மாதிரி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு பெண்ணாக நானும் சாதித்து காட்டுவேன்னு சொல்லி வெளியே வந்திருக்காங்க. அதனால் எங்கள் பெண்களுக்கு உள்ளதுக்கு அவங்களுக்கு நாங்கள் எங்களால் தேர்தல்னா மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கவர்னர்ன்றது ஒரு நல்ல பெரிய ஒரு பொறுப்பாகும். அந்த மக்களுக்கு நல்லா அதில் இருந்துகிட்டே விட தொண்டு செய்யலாம். ஆனால் அவங்க அதை விட்டுட்டு கட்சியில் வர்றது முழு கட்சியில் ஈடுபடுறது அவளுக்கு சரியில்லை. அவங்க அதிலே இருக்கலாம், ஆளுநர் பதவியிலே இருக்கலாம். கவர்னர் பதவியிலேருந்து இறங்கி வந்து அதில் ஈடுபடுறது அவளுக்கு சரியாக படலை எங்களுக்கு. இது வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு வந்த நிறைய ஆளுநர்கள் வந்து வேற்றுமொழிக்காரங்களாக தான் இருந்திருக்காங்க. முதலாக ஒரு நல்ல தமிழ் தெரிஞ்சவங்க, மக்களோட ரொம்ப பாசமாக பேசக்கூடிய ஒருத்தவங்க. அவங்கள அடிக்கடி பார்த்துருக்கோம். எங்கே நின்னாலும் எல்லா மக்களோடையும் நின்று பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்க ஏன் பதவி விலகுறாங்கன்னு கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. அவங்க இன்னும் கொஞ்சம் இங்கே இருந்து புதுச்சேரி மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது எங்களோட கருத்து. அவங்க அரசியலில் இருந்தாலும் அவங்க சாதிக்கக்கூடியவங்க, இல்லை கவர்னர் பொறுப்பில் இருந்தாலும் சாதிக்க திறமையாக 2 மாநிலத்தை கவனித்தாங்க. நிற்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தில் விதியே கிடையாது. ஒன்றும் ரிசைன் பண்ணிவிட்டு யார் வேணாலும் நிற்கலாம் ஜனநாயக நாட்டில். அதை வந்து குறை சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா பண்ணதாக இன்றைக்கி செய்தி வெளியாக இருக்குது. அடுத்த தேர்தலில் எம்பி தேர்தலில் நிற்கிறதுக்காக அவங்க ராஜினாமா பண்ணியிருந்தால் அது மிகுந்த வரவேற்கத்தக்கது தான். பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்காக அவர்கள் ராஜினாமா செய்து தேர்தலில் நிற்கிறதா இருந்தால் அது மிகுந்த வரவேற்கத்தக்கதாகவும் பாராட்டுக்குரியதாகும். தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாரதிய ஜனதா தலைவராக இருந்தாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டு வாங்கி கொடுத்தாங்க அவங்க நிற்க. அது மாதிரி அவங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம். அதை ரிசைன் பண்ணிட்டு நிற்பாங்க. ஆனாலும் வந்து அவங்களால ஜெயிக்க முடியாது. இது வரைக்கும் வந்து புதுச்சேரியில் வந்து தமிழ் தெரிஞ்ச ஒருவர் வந்து ஆளுநராக இருந்ததில்லை. மக்களுடைய குறைகளை சொல்கிறதுக்கும் மக்களுடைய அபிலாஷைகளை அவங்க தெரிஞ்சு கொள்றதுக்கும் ஒரு மருத்துவராக இருந்து இந்த மக்களுக்கு புதுச்சேரி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருந்தது. புதுச்சேரியில் நின்று ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக புதுச்சேரிக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்கும். அது இல்லாமல் அவங்களால பல திட்டங்கள் புதுச்சேரியோட வாய்ப்பு இருக்குது. புதிய ஒரு ஆளுநர் வந்து அங்கே நியமிக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. அதுபோல் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கிறதுனால எம்பி எலெக்ஷனில் போட்டிட்டு இதோட நல்ல ஒரு பணியை செய்வதற்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.